இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நண்டில் ஒமேகா 3 இருக்கிறதுனால அது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, மூளை வளர்ச்சிக்கும் நல்லது, கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் மிளகு போடுங்க. மிளகு வருந்ததும் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நண்டோட சதையில் நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளோட தசை வளர்ச்சிக்கு கூட உதவுது. ஆட்டுக்கறி வாங்க முடியல, விலை அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான புரோட்டீன் இந்த நண்டில் இருக்கிறதுனால நம்ம நண்டு வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். மட்டனை கம்பேர் பண்ணும்போது நண்டில் கொழுப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நண்டில் விட்டமின் B12 இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தோட சிவப்பு அணுக்களையும் அதிகரிக்க செய்து நரம்போட செயல்பாட்டையும் மேம்படுத்த உதவுது. எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த நண்டை சாப்பிட்லாம். அடிக்கடி உணவுலையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியை போடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நண்டுக்கு உடம்புல ஏற்படுற காயத்தை கூட சீக்கிரமாக குணமாக்குற தன்மை இருக்குது. மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் A சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கும் நல்லது, நம்ம தோல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, உடம்பையும் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கோ. நண்டில் விட்டமின் C சத்தும் ஜிங்கும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் போடுங்க. தேங்காய் ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் சூடு ஏறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதங்கினதெல்லாம் நல்லா ஆற விடுங்க. அது ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. நான் சட்டி வச்சுருக்கேன், நீங்கள் கடாயில் கூட சேர்ந்துக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு காஞ்சதும் அதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு பரட்டி விடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி அரைக்கிற கேப்பில் நண்டை க்ளீன் பண்ணால் போதும். முன்னாடியே நண்டை க்ளீன் பண்ணி வச்சோம்னா சப்புன்னு ஆகிட்டு சுவை கொஞ்சம் கம்மியாகிடும்னு எங்கள் மாமியார் எனக்கு சொன்னாங்க. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நண்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சதை அதில் எடுத்து ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த மிக்சி ஜாரை மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விடுங்க. நண்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நண்டில் இவ்வளோ சத்துக்கள் இருந்தாலும் அதில் உப்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால ஹை பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் நண்டு கம்மியாக சாப்பிட்லாம். 5 நிமிஷம் கழித்து தட்டை எடுத்துகிட்டு பாருங்கள். 5 நிமிஷத்தில் நண்டு நல்லா வெந்துட்டு இருக்கும். ஒரு கிளறி விட்டுட்டு மல்லித்தழையை தூவி இறக்குனோம்னா கிரேவி ரெடி.